சமூக நீதி சமூக நீதி என்று மூச்சுக்கு 30 சொல்லலாமா 300 சொல்லலாம் 300 மூச்சுக்கு 300 முறை போலும் திமுகவின் உண்மையான சமூக நீதி இவ்வளவுதான். திமுக இனியாவது இத்தகைய சமூகங்களை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை உழைக்கும் மக்களுக்கு வரும் தேர்தலில் போதிய பிரதிநிதித்துவம் கொடுக்கும். அடுத்தது மூன்றாவது, திமுக ஆட்சியில் உள்ளாட்சி அமைப்புகளில் திமுக ஆட்சியில் உள்ளாட்சி அமைப்புகளில் சமூக நீதி படும்பாடு. இந்த செய்தியும் திமுகவின் சமூக அநீதி தொடர்பானதுதான். திமுகவின் சமூக அநீதி தொடர்பானதுதான். உங்களுக்கே இந்த செய்தி நன்றாக தெரிந்திருக்கும். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பழங்குடி இருளர் சமுதாயத்தை சேர்ந்த சங்கீதா என்ற பெண் தமக்கு இழைக்கப்பட்ட சமூக அநீதிக்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்தியிருக்கிறார். அவர் செஞ்சியை அடுத்த ஆனாங்கூர் ஊராட்சியின் தலைவர். நாற்காலிகள் அமராவிட்டாலும் கோப்புகளில் கையெழுத்து போட விடாமலும் நாற்காலியில் அமர விடாமலும் கோப்புகளில் கையெழுத்து போட விடாமலும் தடுக்கிறார்கள். சாதியின் பெயரால் திட்டுகிறார்கள் என்பதுதான் சங்கீதா முன்வைக்கும் குற்றச்சாட்டு. சங்கீதாவுக்கு இத்தகைய கொடுமையை இழைத்தவர்கள் திமுகவை சேர்ந்தவர்களும் அதிகாரிகளும் தான். சங்கீதாவுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை கண்டிக்கத்தக்கது. பழங்குடியினத்தைச் சேர்ந்த ஊராட்சியின் தலைவருக்கு உள்ள அதிகாரத்தை உறுதி செய்வதற்கு கூட திமுக அரசால் முடியவில்லை. பட்டியலின பழங்குடியின மக்களுக்கான அதிகாரங்களை அரசு உறுதி செய்ய வேண்டும். ஆனாங்கூர் ஊராட்சியில் சங்கீதா அவருக்கு உரிய அதிகாரத்துடன் செயல்படுவதை மாவட்ட ஆட்சியர் உறுதி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நானே அவரை அழைத்து சென்று ஊராட்சி தலைவர் இருக்கையில் அமர வைத்து கோப்புகளில் கையெழுத்து செய்யும் இயக்கத்தை நடத்துவேன் என்று எச்சரிக்கை விடுக்கிறேன். நகர்ப்புற உள்ளாட்சிகளுடன்
கிராமப்புற உள்ளாட்சிகளை தமிழக அரசு இணைக்கக்கூடாது. சூடம் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளை ஒருங்கிணைக்கும் நடவடிக்கைகளின் ஒரு கட்டமாக 23 மாநகராட்சிகளும் 50க்கும் அதிகமான நகராட்சிகளும் விரிவுபடுத்தப்பட இருப்பதாகவும் அதற்காக 236 கிராம ஊராட்சிகள் இந்த நகர்ப்புற உள்ளாட்சிகளுடன் இணைக்கப்பட உள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராமப்புற மக்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். நகர்ப்புற உள்ளாட்சிகளுடன் கிராமப்புற உள்ளாட்சிகளை இணைக்க என்ற தேவையும் இல்லை. நகரமயமாக்கப்பட்ட மாநிலமாக காட்டி அப்படி காட்டினா என்ன கொடுப்பாங்க? துட்டு கொடுப்பாங்க, நிதி அறிவு. மாநிலமாக காட்டி மத்திய அரசிடம் நிதி வாங்குவதற்காகத்தான் தமிழக அரசு இதை செய்கிறது. இதனால் தமிழ்நாட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். இந்த இணைப்பால் கிராமப்புறங்களில் சொத்து வரி, தண்ணீர் வரி போன்றவை கடுமையாக உயரும். அது மட்டுமன்றி கிராமப்புற மக்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்கி வரும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு ஊதிய திட்டம் எனப்படும் 100 நாள் வேலை திட்டம் ரத்து செய்யப்படும். இதனால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் வாழ முடியாத நிலைமை உருவாகும் என்று மக்கள் குற்றம் சாட்டுள்ளனர். இந்த முடிவை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி நேற்று நடந்த கிராம சபை கூட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மக்களின் உணர்வுகளை மதித்து நகர்ப்புற உள்ளாட்சிகளுடன் ஊரக உள்ளாட்சிகளை இணைக்கும் முடிவை அரசு கைவிட வேண்டும். மேல்மா சிப்காட்டுக்காக நிலம் கையகப்படுத்த முயன்றால் கடுமையான போராட்டம். செய்யாறு சிப்காட் தொழிற்பூங்காவை விரிவாக்கம் செய்வதற்காக 2700 ஏக்கர் விளைநிலங்கள் அரசால் கையகப்படுத்தப்பட்டிருப்பதை கண்டித்து மேல்மா, தேத்துறை, இளநீர் குன்றம், குறும்பூர், தர்மாபுரம், அத்தி, வீரம்பாக்கம் உள்ளிட்ட 11 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கடந்த என்றுடன் சேர்த்து 454 நாட்களாக
454 நாட்களாக போராடி வருகின்றனர். அவர்கள் மீது கடுமையான அடக்குமுறைகளை தமிழக அரசு கட்டவிழ்த்து விட்டது. 7 விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்து பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் கடும் எதிர்ப்பு காரணமாக விவசாயிகள் மீதான குண்டர் சட்டத்தை தமிழக அரசு திரும்பப் பெற்றது. கடும் எதிர்ப்பு காரணமாக நிலங்களை கையகப்படுத்தும் பணிகளையும் தமிழக அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தார். ஆனால் இப்போது நிலங்களை கையகப்படுத்தும் பணிகள் தொடரும் என அரசு அறிவித்துள்ளது.